பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 6 சிற்பியின் வீடு. நான் மீனாட்சி. கடந்த அத்தியாயத்தில் அன்றிரவு எங்கே தங்குறதுங்கிற குழப்பத்தில் இருந்தான் விக்ரமன். அப்போது ஒற்றர் தலைவன் தங்குவதற்கு ஒரு இடம் தர்றதா சொல்லி விக்ரமனை அழைச்சிக்கிட்டு அடர்ந்த காட்டுக்குள்ளே போனான். விக்ரமனும் ஒற்றர் தலைவனை நம்பி பின்தொடர்ந்தான். அதற்கப்புறம் என்ன நடந்தது, வாங்க கதைக்குள்ளே போகலாம். அடர்ந்த காட்டின் வழியே ஒரு கொடி வழி சென்றது. பட்ட பகலிலேயே அந்த வழியில் இருள் சூழ்ந்திருக்கும். நடுநிசியில் கேட்க வேண்டியதில்லை. பெரிய பாதையில் ஆங்காங்கு எட்டி பார்த்த நட்சத்திர வெளிச்சம் கூட இந்த கொடி வழியில் கிடையாது. அப்படிப்பட்ட இருளில் முன்பின் தெரியாத யாரோ ஒருவனை பின்தொடர்ந்து காட்டுக்கொடி வழியில் செல்லும்போது விக்ரமனுடைய தீர நெஞ்சம் கூட திக் திக் என்று அடித்து கொண்டது. வழியோ மிகவும் குறுகலானது. இருபுறத்திலும் தழைத்திருந்த மரக்கிளைகளும் செடிகளும் கொடிகளும் அடிக்கடி விக்ரமன் மேல் உராய்ந்தன. வெகு சமீபத்திலிருந்து ஆந்தைகளும் கோட்டான்களும் கர்ண கடூரமான குரலில் சத்தமிட்டன. எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து ஒரு உருமல் சத்தம் வந்தது. அதை கேட்ட குதிரை கனைத்தது. ஒற்றர் தலைவன் அப்போது குதிரையை தட்டி கொடுத்தான். அது நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்வது போலிருந்தது. முதலில் குதிரையும் பிறகு ஒற்றர் தலைவனும் பின்னால் விக்ரமனுமாய் போய்க் கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தில் ஒரு மரத்தின் வேரில் கால் தடுக்கி விக்ரமன் கீழே விழுந்தான். ஒற்றர் தலைவன் அவனுடைய கையை பிடித்து தூக்கிவிட்டான். அப்போது விக்ரமனுக்கு உண்டான வியப்புக்கு அளவே இல்லை. ஆகா, இது எத்தகைய இரும்பு கை! இந்த கையில்தான் எவ்வளவு வலிமை! இந்த ஒற்றர் தலைவன் சாதாரண மனுஷன் இல்லை, மகா வீரனாய் இருக்க வேண்டும். சக்கரவர்த்தி ஒவ்வொரு வேளைக்கும் சரியான ஆளைத்தான் தெரிந்திருக்கிறார் என்று எண்ணினான். இன்னும் எவ்வளவு தூரம் இந்த கொடி வழியாக போக வேண்டுமோ என்று விக்ரமன் எண்ணிய சமயத்தில் சட்டென்று இருள் சிறிது அகன்று வானம் தெரிந்தது. எதிரில் ஒரு கட்டடம் இருப்பது போல லேசாக புலப்பட்டது. நான் சொன்ன இடத்துக்கு வந்துவிட்டோம். இந்த வீட்டில் இரவை கழிக்கலாம். பொழுது விடிந்ததும் நீர் கிளம்பலாம் என்றான் ஒற்றர் தலைவன். ஆகட்டும், ஆனால் இது யாருடைய வீடு? இப்படிப்பட்ட அடர்ந்த காட்டின் நடுவே யார் வீடு கட்டி கொண்டு வசிக்கிறார்கள்? எதற்காக என்று விக்ரமன் வியப்புடன் கேட்டான். இந்த வீட்டை கட்டியவர் இப்போது இல்லை. அவர் இருந்தபோது இங்கே இவ்வளவு அடர்ந்த காடாகவும் இல்லை. அது பெரிய கதை. இரவு உமக்கு தூக்கம் வராவிட்டால் சொல்கிறேன் என்றான் ஒற்றர் தலைவன். பிறகு அவன் வீட்டை நெருங்கி கதவை இடித்தான். வீட்டின் சமீபத்தில் வந்ததும் விக்ரமன் அது சாதாரண வீடு அல்லவென்பதை கண்டான். சித்திர மண்டபமோ அல்லது சிற்பக் கோயிலோ என்று சொல்லும்படியாய் இருந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் கதவு திறந்தது. கதவை திறந்தவள் ஒரு தொண்டு கிழவி. அவள் கையில் ஒரு கல் விளக்கு இருந்தது. கிழவி கதவை திறந்ததும் முன்னே நின்ற ஒற்றர் தலைவனை வியப்புடன் ஏறிட்டு பார்த்தாள். அப்போது அவளுடைய புருவங்கள் சிறிது மேலே சென்றன. இடது கையின் ஆட்காட்டி விரலை அவன் லேசாக தன் உதடுகளின் மேலே வைத்து உடனே எடுத்துவிட்டான். அந்த ஜமிக்கையின் கருத்தை கிழவி உணர்ந்திருக்க வேண்டும். உடனே அவளுடைய முகத்திலிருந்து வியப்புக்குறி மாறிவிட்டது. வாருங்கள் ஐயா என்று சொல்லிவிட்டு கிழவி கதவை நன்றாய் திறந்தாள். இருவரும் உள்ளே பிரவேசித்தார்கள். அந்த வீட்டுக்குள் அடிக்கடி சென்று பழக்கப்பட்டது போல் குதிரை உள்ளே நுழைந்தது. அது நேரே கூடம், முற்றம் எல்லாவற்றையும் தாண்டி பின்புற கதவண்டை போய் நின்றது. கிழவி அங்கே சென்ற அந்த கதவையும் திறந்தாள். குதிரை தானாக அதன் வழி புகுந்து சென்றது. ஒற்றர் தலைவன் அப்போது விக்ரமனை பார்த்து, இந்த குதிரையின் அறிவை என்னவென்று சொல்வது? முன்னொரு தடவை இங்கே நான் வந்தபோது பின்கட்டில் குதிரையை கட்டியிருந்தேன். இம்முறை அதுவே தன் இருப்பிடத்தை தேடிக்கொண்டு போகிறது. நானும் போய் அதை கொஞ்சம் கவனித்து விட்டு வருகிறேன். நீர் இங்கேயுள்ள சிற்ப வேலைகளை பார்த்து கொண்டிரும் என்று சொல்லிவிட்டு பின்கதவு வழியாக புகுந்து சென்றான். கிழவியும் கல் விளக்குடன் அவனை தொடர்ந்தாள். சுவரில் இருந்த மாடத்தில் நந்தா விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதன் வெளிச்சத்தில் விக்ரமன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அது நிச்சயமாக வீடு இல்லை, சிற்ப மண்டபம்தான் என்று அவனுக்கு தோன்றியது. எங்கே பார்த்தாலும் அற்புத சிற்பத் திறமை வாய்ந்த சிலைகள் காணப்பட்டன. சுவர்களில் பல வர்ணங்களில் தீட்டப்பட்டிருந்த சித்திரங்கள் காட்சியளித்தன. அவை வரையப்பட்டு அநேக வருஷங்கள் ஆயிருக்க வேண்டுமென்றாலும் ஓவியங்களின் உயிர்க்கலை சிறிதும் குன்றவில்லை. சிலைகளிலும் சித்திரங்களிலும் முக்கியமாக ஒரு பெண்ணின் உருவம் அதிகமாய் காணப்பட்டது. அந்த உருவத்தில் தெய்வீக சௌந்தரியத்தின் கலை தோன்றியது. நாட்டிய கலைக்குரிய பலவிதமான தோற்றங்களிலும் பாவங்களிலும் அந்த பெண் உருவத்தின் சிலைகளும் ஓவியங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் அழகையும் கலைத்திறனையும் கண்டு விக்ரமன் பிரமிப்பை அடைந்தான்.
உறையூர் சித்திர மண்டபத்திலும் மாமல்லபுரத்து கலை விழாவிலும் தான் முன்னர் பார்த்த சித்திரங்கள் சிற்பங்கள் எவையும் இந்த பாழடைந்த மண்டபத்துக்குள் மறைந்து கிடக்கும் சிற்பங்களுக்கு அருகில் கூட வர முடியுமா என்று வியந்தான். இவற்றையெல்லாம் அமைத்த மகா சிற்பி எவனோ என்று அறிந்து கொள்ள அவன் துடிதுடித்தான். இதற்குள் ஒற்றர் தலைவன் குதிரையை கவனித்துவிட்டு உள்ளே வந்தான். விக்கிரமன் அவனை நோக்கி, ஐயா, என்ன ஆச்சரியமான சிற்பங்கள் இவை! எந்த மகா சிற்பி இவற்றை அமைத்தவன்? தெய்வீக அழகு பொருந்திய ஒரு பெண்ணின் உருவம் இங்கே அதிகமாய் காணப்படுகிறது. அந்த பெண் உண்மையாக இருந்தவளா அல்லது சிற்பியின் சிருஷ்டியா? இந்த அற்புத சிற்பங்கள் எல்லாம் ஏன் இந்த இருண்ட காட்டுக்குள் கிடக்க வேண்டும்? ஏன் எல்லா ஜனங்களும் வந்து பார்க்கும்படி செய்யக்கூடாது? இதையெல்லாம் எனக்கு விபரமாகச் சொல்ல வேண்டும் என்றான். நான் தான் சொன்னேனே, அது பெரிய கதை என்று. மிஞ்சியுள்ள இரவை தூக்கமின்றி கழிக்க உமக்கு இஷ்டமிருந்தால் சொல்கிறேன். எனக்கு பசி பிராணன் போகிறது. இதோ பாட்டி பொரிமாவும் வெல்லமும் கொண்டு வருகிறாள். முதலில் சாப்பிடுவோம் என்றான் ஒற்றர் தலைவன். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து கதையை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.